ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் கௌஷிக். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது த ஃபோக்கஸ் எஜுகேஷன் சென்டர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்க கண்டினியூஷன் தான். சிபிஎஸ்இ ஆர் என்சிஇஆர்டி கிளாஸ் 7 மேக்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.3. நம்ம போன கிளாஸ் போட்ட எக்ஸசைஸ் 2.2 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை லாஸ்ட்டில் சொல்லியிருப்போம், ஒன்று டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஒன்று சொல்லியிருப்போம். அதை தான் எக்ஸசைஸ் 2.3ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, சால்வ் பண்ணலாமா? இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் 12 divided by 3/4. அப்போ 12 divided by 3/4 எதுவுமே இல்லை, நமக்கு நாமளே ஒன்று போட்டுக்கலாம். ஒன்று தானே, பெருசாக எதுவும் பாதிக்காது. ஸோ ப்ளஸ்லையோ ஒன்லையோ ப்ளஸ்ஸோ மைனஸ்லையோ ஒன்றும் போடக்கூடாது. இதில் நம்ம போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன சொன்னோம்? 12/1 இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றலாம் அப்படின்னு சொன்னோமா? மாற்றிட்டோம். அப்போ மாத்திரம் என்ன பண்ணோம்? சார் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க சார், வந்து நம்பர்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிரும். நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் போயிடும், டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துடும். இங்கே பாருங்க, அப்போ 3/4 என்ன ஆகும்? 4/3 மாறிடும். கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். 3 வந்து 4 × 12. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4 4s are 16/1. அப்போ 16/1 16 தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை எரேஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் போலாம், செகண்ட் ஒன். ஸோ 14 divided by 5/6. அப்போ 14/1 டேரெக்டாகவே நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? எதுவுமே இல்லைனா by 1. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு 5/6 என்னென்னு பண்ண முடியும்? 6/5ன்னு மாற்றிக்கலாம். ஸோ எதுவுமே நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ கேன்சல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக மல்டிப்ளை தான் பண்ணி ஆகணும். அப்போது 14 × 6 என்ன? 60 ப்ளஸ் 6 are 24. 60 + 24 84. ஸோ 84 divided by 5 1s are 5. இப்போ என்ன பண்ணலாம்? இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றலாம். நம்மளால் இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்ற முடியும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ஆன்சர் கேட்டால் சொல்கிறேன், கேட்கலாம் இதுதான் உங்கள் ஆன்சர். கேட்டாங்க அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றுங்க. ஸோ 5 divided by 84. 5 1 × 5 மைனஸ் பண்ணுங்கள். 8ல் 5 போச்சுன்னா 3. இந்த ரிமைனிங் 4 எடுத்துகிட்டு வாங்க. 4 லாங் டிவிஷன் மெத்தட் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம்னாலும் இப்படி தான் போடணும், லாங் டிவிஷன் மெத்தடு. 4 அகைன் 5 டேபிளில் எப்போ 34 வரும்? 34 வராது. அப்போ அதோட கம்மி நம்பர் என்ன? 30. 5 6 × 30. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 4. ஸோ சிங்கிள் டிஜிட் அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ நீ ஆன்சர் வந்து என்னது? கோஷன்ட்டில் என்ன இருக்கோ அதை சைடில் போட்டுக்கோங்க. ரிமைண்டரில் என்ன இருக்கோ அது நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. டினாமினேட்டர் கொஸ்டினில் என்ன இருக்கோ அது கீழே போட்டுக்கோங்க. முடிஞ்சு டினாமினேட்டர், அவ்வளோதான், சிம்பிள். டினாமினேட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டர் மாறவே மாறாது, எக்காரணத்தை கொண்டு மாறவே மாறாது. புரியுதா? அப்போ 16 4/5 தான் செகண்ட் ஒன்னுடைய ஆன்சர். ஓகேவா? இதை எரேஸ் பண்ணிப்போம். இப்போ ஓகே, நெக்ஸ்ட் என்னது? 8 divided by 7/3. தேர்ட் ஒன். அப்போது 8 எதுவுமே இல்லை, divided by 1 அப்படியே போட்டுக்கிறேன். மல்டிப்ளை பை 7/3 ஆகும், 3/7 மாறிக்கும். ஏன்? மல்டிப்ளை சிம்பிள் போட்டதுனால. இதுவும் கிராஸ் மல்டிப்ளை எதுவும் பண்ண முடியாது. அப்போ 8 3s are 24. 7 1s are 7. என்ன பண்ணு? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எடுத்து எழுது பார்ப்போம். ஸோ 7 divided by 24. அப்போது 7 3s are 7 3s are 21. 7 4s are 28 ஆயிரும். அப்போ 7 3s are தான் 21. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து என்னென்னு கிடைக்கும்? ஸோ 3 3/7. 3 3/7. ஏன்? 7 3s are 21. 21 + 3 24. 24/7 ஆன்சர் வந்துருச்சா? அவ்வளோதான், சிம்பிள். தேர்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால தான் ஒரு வாட்டி அழிச்சு எழுதுற மாதிரி இருக்குது. ரொம்ப சின்னதாக போட்டால் உங்களுக்கு ரொம்ப தெரியாது, அப்புறம் ரொம்ப ஜூம் பண்ணி கிளாரிட்டி கம்மியாகிடும். ஸோ நம்ம என்ன போட்டோம்? இப்போ தேர்ட் ஒன் போட்டோமா? அகைன் ஃபோர்த் ஒன். ஸோ 4/1 மல்டிப்ளை பை 8/3 நான் மல்டிப்ளை பண்ணுறப்போ ரிவர்ஸில் ஆகிரும். அப்போ 3/8ன்னு மாறிடும். 3/8. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணலாம். 4 1 × 4 4 2 × 8. அப்போது 3/2. இதையும் நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனில் எடுத்துகிட்டு வரலாம். எப்படி? 2 divided by 3. 2 1 × 2. ரிமைனிங் 1 மைனஸ் பண்ணலாம். அப்போ ஆன்சர் வந்து என்னது? கோஷன்ட்டில் இருக்கிறத போட்டுக்கோ, ரிமைண்டரில் இருக்கிறதையும் போட்டுக்கோ. 2. அப்போ 1 1/2. அவ்வளோதான் ஃபோர்த் ஒன்னுடைய ஆன்சர். சரி, ஓகே. அகைன் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். சார் என்ன சார் ஃபிஃப்த் ஒன்னில் மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டாங்க? அதே தான் நம்ம சொன்னது. எப்படி கொடுத்தா உனக்கு என்ன? கஷ்டப்படாமல் செய். நம்ம தான் எல்லா மெத்தடும் சொல்லி கொடுத்தாச்சுல்ல.
நம்ம சொல்லி கொடுத்ததை கவனமாக நீ கவனிச்ச எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா இதை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? நீ ஒழுங்காக கவனிக்கல அப்படின்னா தான் இது பார்த்தா பயம் வரும். மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குல்ல, ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்று. 3 2s are 6, 6 + 1 7. அப்போது 7/3 இருக்குமா, முன்னாடி என்ன இருக்குது 3/1, எதுமேலாம் டிவிஷனில் இருக்குது. இப்போது அப்போ 3/1 மல்டிப்ளை பை 3/7, ஏன்னா 7/3 தானே, நான் டிவிஷன்லேருந்து மல்டிப்ளேவாக மாற்றிக்கிறேன். அப்போ 3/7, அப்போ 3 3s are 9, 1 7s are 7, 9/7. மிக்சடு ஃப்ராக்ஷனாக வேணும்னா மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோ. அகெயின் 6th ஒன் வந்து உனக்கு ஹோம்ஒர்க், ஏன்னா உனக்கு போன எக்ஸசைஸில் ஹோம்ஒர்க்கே கொடுத்தனா இல்லையா சரி ஞாபகம் இல்லை, பரவாயில்ல அதில் கொடுத்தாலும் அதை போடு. இது இப்போ இது 2.3ல் ஃபஸ்ட்டு ஒன்னில் 6th ஒன் ஹோம்ஒர்க். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் 6th ஒன் ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் போகலாமா? இங்கே பாருங்க, ஃபைண்ட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன். ரெசிப்ரோக்கல் என்ன? ஒன்றில் ஜஸ்ட் நம்பரை இன்வெஸ்ட் பண்ணி போடுறோம். இப்போ 3/7 ரெசிப்ரோக்கல் என்ன? 7/3. 5/8 ரெசிப்ரோக்கல் என்ன? 8/5. 9/7 ரெசிப்ரோக்கல் என்ன? 7/9. அவ்வளோதான் ரெசிப்ரோக்கல் அவ்வளோதான். நம்பரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி போடுறோம், அவ்வளோதான். கிளாசிஃபை த ரெசிப்ரோக்கல் ஆஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ஹோல் நம்பர். அதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணணும், கண்டுபிடிச்சி வைக்கணும். எது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், எது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், எது ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா நம்மளுக்கு தெரியும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆனால் அது ஹோல் நம்பர். 1 2 3 4 5 6ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அது வந்து பிஎஃப்னு எழுதிக்கிறேன். சார் பிஎஃப்னா பென்ஷன் ஃபண்டா சார் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. பிஎஃப்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், நியூமரேட்டர் வந்து ஸ்மாலராக இருக்கணும், டினாமினேட்டர் வந்து பிக்கராக இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2/5ன்னு எழுதிக்கிறேன். 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் நம்பர், ஆனால் 5 வந்து பார்த்தீங்கன்னா 5 இது என்ன சார் எஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா கேட்கக்கூடாது. ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா பிக்கர் நம்பர். ஓகேவா? இப்போ 2/5 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்ன இருக்கும்? டினாமினேட்டர் பிக்கராக இருக்கணும். எப்போ? நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் பிக்கராக இருக்கணும். அப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா IMFன்னு எழுதிக்கிறேன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அவ்வளோதான். அப்படியே ஜஸ்ட் ரிவர்ஸ். அப்போ நியூமரேட்டர் வந்து ஒரு பெரிய நம்பராக இருக்கணும், டினாமினேட்டர் வந்து ஒரு சின்ன நம்பராக இருக்கணும். ஓகேவா? நியூமரேட்டர் பிக்காக இருக்கணும், டினாமினேட்டர் ஸ்மாலராக இருந்தால் அது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். முடிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது? 7/3 ரெசிப்ரோக்கல். 3/7 ரெசிப்ரோக்கல் 7/3. இப்போ இது வந்து என்னது? ப்ராப்பரா இம்ப்ராப்பரா? இது வந்து ஒரு மேலே 7ஆ, கீழே ஸ்மால் நம்பர், நியூமரேட்டர் பிக் நம்பர். அப்போது நியூமரேட்டர் பிக்காக இருந்தால் என்னது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்போ இது வந்து என்னது? IMF, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். செகண்ட் ஒன் பாருங்க. ஸோ 5/8 தான் ரெசிப்ரோக்கல் பண்ணி 8/5ன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? 8/5. இது வந்து பாருங்க, டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் பிக்கராக இருக்குது. அப்போ இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். தேர்ட் ஒன் பாருங்க. தேர்ட் ஒன் என்னது? 9/7 ரெசிப்ரோக்கல் பண்ணி 7/9 எழுதியிருக்கோம். இங்கே கவனிங்க, நியூமரேட்டர் பிக்கராக இருக்குது. நியூமரேட்டரை கம்பேர் பண்ணும்போது டினாமினேட்டர் பிக்கராக இருக்குது. ஓகேவா? ஏன்னா நியூமரேட்டர் 7, டினாமினேட்டர் 9. அப்போ டினாமினேட்டர் பிக்கராக இருந்தால் என்னது? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், PF, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஃபோர்த் ஒன் கவனிங்க, 6/5. அது வந்து அது ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணால் 5/6ன்னு வருமா? ஸோ 5/6. அப்போ பாருங்க, டினாமினேட்டர் பிக்கர். அப்போ இதுவும் வந்து என்னது? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேவா? அதே மாதிரி வந்து 5 கண்டுபிடிங்க. சரி 5ம் போட்டுடலாம் இருங்க. 5 12/7. அப்போ 7/12. இதுவும் வந்து என்னது? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அகெயின் 8 வந்து 1/8ன்னு இருக்கா? அப்போ வந்து 8/1. 8/1 = 8ஆ? அப்போ இது வந்து என்னது? இது வந்து ஒரு ஹோல் நம்பர். அகெயின் 7 பாருங்க, 1/11. அது வந்து 11/1 இருக்கும், அது வந்து 11 தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பர். ஓகேவா? முடிஞ்சா? நெக்ஸ்ட் போகலாமா? ஃபைண்ட். நான் ஒரு சில சம் மட்டும் சொல்லித்தரேன், ஏன்னா ஃபுல்லாக நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டைம் ஃபுல்லாக வேறு நான் எடுக்கணும், எனக்கு வந்து டைம் இல்லை. அதனால் நான் ஒரு சிலது மட்டும் சொல்லித்தரேன். அது படித்தாலே மற்ற எல்லாம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லித்தராதது எதையும் நான் ஹோம்ஒர்க்காக தரமாட்டேன், அதே மாதிரி சொல்லித்தராத எதுவும் விட்டுட்டும் போக மாட்டேன். ஓகேவா? புதுசாக ஒரு கான்செப்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அது சொல்லித்தராமல் போகவும் மாட்டேன், அதுலேருந்து கொஸ்டினும் கேட்க மாட்டேன். ஸோ நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம் கம்ப்ளீட்டாக. ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன், ஃபைண்ட் 7/3 / 2. அதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் போட்டோம்ல, அதே மாதிரி தான். 7/3 / 2. எதுவுமே எல்லாம் கீழே ஒன்றா. ஸோ என்ன பண்ணிக்கிறோம்? 7/3 மல்டிப்ளை பை 1/2. முடிச்சு போச்சு. 7 1s are 7 டிவைடட் பை 3 2s are 6. அவ்வளோதான். 7/6. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா 6 7 இருக்கும்.
6 1s are 6 மைனஸ் பண்ணால் மறுபடியும் 1 இப்போ என்ன வரும் 1/6ன்னு வருமா? முடிஞ்சா? இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? செகண்ட் ஒன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் நீங்கள் என்ன குரூப்ஸ்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குரூப்பை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சேனல்லையும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லையா, அவங்களுக்கு இல்லைனாலும் அவங்க யாருக்காச்சும் ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு டொனேட் பண்ணுங்கள். இந்த QR கோட் இருக்கும். இந்த QR கோட் யூஸ் பண்ணியும் நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஆர் இந்த UPI மூலியமாகவும் நீங்கள் டொனேட் பண்ணலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம சேனலில் இன்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்கம் வர்றதுக்கு ரெவன்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே ஆர் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியோ இல்லை UPI மூலியமாவோ நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் டொனேஷன் வருதுனாலுமே அதில் 30%லேருந்து 40% வரைக்கும் படிக்கிறோன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஆனால் படிக்கிறதுக்கு எக்கனாமிக்கலி எங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு இருக்கவங்க, எக்கனாமிக்கலி வீக்கில் இருக்கவங்க, அவங்ககிட்ட நம்மக்கிட்ட ஒரு ஸ்டடீஸ்க்கான உதவி நம்ம செய்வோம். அந்த 30 to 40%ல் அவங்களுக்கான ஸ்டடீஸ்க்கான சப்போர்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், அவங்களோட டேர்ம் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் ஆர் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரிஸ், புக்ஸ், ஸோ இந்த மாதிரி வாங்கணும். ஸோ இந்த மாதிரினாலுமே நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எங்களுக்கு டொனேட் பண்ணுங்கள். அதுலேருந்து 30 to 40% இந்த QR கோடில் மட்டும் நீங்கள் பண்ணுறது இல்லை, நம்மளுக்கு மானிட்டைசேஷன் சேனல் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய காசுலேயும் சரி 30 to 40% நம்ம ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸாமை எழுதுகிறவங்க அவங்களுடைய எக்கனாமிக்கல் செக்ஷன் வீக்கராக இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ நிறைய நல்லா படிக்கிறவங்க, அவங்கக்கிட்ட பவர் இருக்குது, மணி இருக்குது அப்படின்னாலுமே அவங்களும் அந்த எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். பட் மெயினாக வீக்கர் செக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம் மெயினாக கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அவங்கள யார் மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ ஹையஸ்ட்டாக ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். 4 to 5 மெம்பர்ஸில் யார் ஃபஸ்ட்டு 5 வராங்களோ அவங்களுக்கு நம்ம ஃபீஸோ இல்லை ஸ்டேஷ்னரிஸோ புக்ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த 30 to 40% அது எக்ஸ்ட்ரானாலுமே நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிறோம். அதனால தான் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதர் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆஃப்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், ஹோம் டியூஷன் 3மே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹோம் டியூஷன் சென்னை சர்க்கிளில் மட்டும்தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த அகாடமிக் இயர் முடிய போகுது, அடுத்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அடுத்த அகாடமிக் இயர்க்கான டியூஷன் வேணும் அப்படின்னா, கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை மெசேஜ் பண்ணியிருக்கேன். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு உடனே கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணியே நீங்கள் உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம், தேவையான இன்ஃபர்மேஷனை கேட்டு வாங்கிக்கலாம். அண்டு உங்களுக்கு இப்போ சம்மர் கிளாஸ் வேணும், எக்ஸாம் முடிச்ச உடனே சம்மர் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சம்மர் கிளாஸ்க்கும் எங்ககிட்ட அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணி என்னையிலேருந்து சம்மர் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கணும், எந்த டைமு என்ன டேட்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம எரேஸ் பண்ணிப்போம். ஓகேவா? நான் இதோட சின்னதாக போட்டேன்னா சின்ன டிவைஸ் வச்சுருக்கவங்களுக்கு கஷ்டமாக போயிடும். ஜூம் பண்ணாலும் கிளாரிட்டி கொஞ்சம் பிளர் ஆகிரும், கிளாரிட்டி ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அதனால தான் பெருசாக போட்டுறேன் ஒரே இதில். ஓகேவா? செகண்ட் ஒன்று பாருங்கள், சேம் அதே தானே, பட் இருந்தாலும் சரி நான் சொல்லித்தரேன். ஓகேவா? சரி, 4/9 டிவைடட் பை 5/1 இது எப்படி எழுதலாம்? 4/9 மல்டிப்ளை பை 1/5 எழுதலாமா? 1/5 எழுதலாம். நெக்ஸ்ட் இதை நான் சால்வ் பண்ண அப்படின்னா 4 1s are 4, 5 9s are 45. அப்போது இதை நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனில் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா டினாமினேட்டர் பாருங்கள் பெருசாக இருக்குது, நியூமரேட்டர் 4ன்னு இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள் 45/4ன்னு எடுத்தோம் அப்படின்னா என்ன வச்சாகணும்? இங்கே ஒரு பாயிண்ட் வச்சாகணும். இது 40. அப்போனா கூட பாருங்கள் இன்னொரு 0 ஆட் பண்ணோம். ஏன்னா 45ல் 40 போகாது, அப்போ இன்னொரு 0 400 ஆட் பண்ணோம். அப்போ 45 எத்தனை டைம்ஸ் 400, அதை மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எடுத்து எழுதி ஆகணும். அப்போது நம்ம டேரெக்டாக ஆன்சர் என்னன்னு சொல்லிடலாம், 4/45 தான் இதோடைய ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? தேர்ட் ஒன் நீங்கள் போடுங்க பார்ப்போம். இது ஒரு ஹோம்ஒர்க். தேர்ட் ஒன் நீங்கள் போடுங்க, சேம் தானே, ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபோர்த் ஒன் நான் சொல்லித்தரேன். ஃபோர்த் ஒன் ஃபர்ஸ்ட் இது மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ அதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக பார்த்துங்க. 3 4s are 12, 12 + 1 13, 13/3. ஸோ 13/3 டிவைடட் பை 3ன்னு இருக்குது. இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? 13/3 மல்டிப்ளை பை இங்கே எதுவுமே இல்லை 1. ஸோ மல்டிப்ளை பண்ணால் இன்வெர்ஸ் ஆகிரும் 1/3. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 13 டிவைடட் பை
3 3s are 9. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இப்போ மாற்றுங்க. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா 9 divided by 13. ஸோ 9 2s are 18 ஆயிரும். அப்போ 9 1s are தான் 9. ஸோ இங்கே மைனஸ் பண்ணால் 4ன்னு வருமா? 13 minus 9 4. அப்போ ஆன்சர் வந்து என்னென்னு வரும்? ஆன்சர் வந்து 1 4 by 9. 1 4 by 9. இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். 9 1s are 9. 9 plus 4 வந்து பார்த்தீங்கன்னா 13. 13 by 9. அவ்வளோதான் ஆன்சர். முடிச்சு போச்சா? சிம்பிளா. அதே மாதிரி தானே 5th ஒன்றும் 6th ஒன்றும். அப்போ ட்ரை பண்ணுங்க. ஈஸி தானே? ட்ரை பண்ணலாமா? அப்போ இதுவும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். மொத்தம் இந்த சம்பளம் மொத்தம் 3 ஹோம்ஒர்க் கொடுத்துருங்க. ஓகேவா? சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சரை. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்ட் பண்ணுறதுனால எதுவும் ஆக போகிறது இல்லை. தப்பாக பண்ணாலும் எதுவும் ஆக போகிறது இல்லை. தப்பு பண்ணால் கரெக்ட் பண்ணிக்க போகிறீங்க. கரெக்டாக வந்தால் சூப்பர் குட்டு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஃபைண்ட் 2 divided by 5 divided by 1/2 அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். 2 by 5 divided by 1/2. இதை நம்ம எப்படி எழுதலாம் சொல்லியிருக்கோம்? 2 by 5 மல்டிப்ளை சிம்பிள் போட்டால் இன்வெர்ஸ் ஆயிரும். அப்போது 2 by 1ன்னு மாறிடும். ஸோ 2 2s are 4 by 5. அப்போ பாருங்கள், இதுவும் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்? டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பராக இருக்குது, நியூமரேட்டர் ஸ்மாலர் நம்பராக இருக்குது. அப்படி பண்ணால் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போ 4 by 5 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? தேர்ட் ஒன் போடுறேன். செகண்ட் ஒன் உங்களுக்கு ஹோம்ஒர்க். சார் என்ன சார் ஒரே அடியாக ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க எல்லாத்தையும் அப்படின்னா, ரெண்டு விஷயம் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு விஷயம், எனக்கு வந்து டைம் இல்லை. ஆல்ரெடி டைம் வந்து ரொம்ப மிட் நைட் ஆகி போச்சு. ரொம்ப தூக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நாளைக்கு ரெஃப்ரெஷ் ஆகணும்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் மாதிரி தூங்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் டைம். செகண்டு காரணம் என்ன அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறது தான், ஹோம்ஒர்க் நீ போட்டனா தான் எங்கே மிஸ்டேக் பண்ணுறேன்னு தெரியும். எங்கே மிஸ்டேக் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் தான் அது எப்படி சால்வ் பண்ணலான்றது தெரிஞ்சு கற்றுப்பேன். ஓகேவா? இந்த 2 காரணம் தான். ஓகேவா? ஸோ அதனால் ஹோம்ஒர்க்கை கரெக்டாக போட்டுரு. ஸோ தேர்ட் ஒன் மட்டும் போடுற பாருங்க. தேர்ட் ஒன். ஸோ 3 by 7 divided by 8 by 7. இதை நான் ரெசிப்ரோக்கல் பண்ணேன் அப்படின்னா 3 by 7 மல்டிப்ளை பை 8 by 7 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 7 by 8. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிருமா? 7 1 times 7. அப்போ பாருங்கள் 3 divided by 8ன்னு வரும். இதுவும் சேம் அதே மாதிரி தான். டினாமினேட்டர் பிக்கராக இருக்குது, நியூமரேட்டர் சின்னதாக இருக்குது. அப்போது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு நான் எதெல்லாம் விட்றனோ அது எல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். ஓகேவா? ஹோம்ஒர்க்குன்னு போட்டால் தான் ஹோம்ஒர்க் இல்லை. எதெல்லாம் விட்டுறனோ அது எல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கா? ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். இது பாருங்கள். இது வந்து இது போடுறேன். 7th ஒன் போடுறேன். ஸோ 5 3s are 15. 15 plus 1 16. 16 by 5 divides. நெக்ஸ்ட் 3 1s are 3. 3 plus 2 5. 5 by 3 இதை நான் எப்படி மாற்றுறேன் அப்படின்னா 16 divided by 5 மல்டிப்ளை பண்ண என்ன பண்ணுவோம்? இன்வெஸ்ட் பண்ணிடலாமா? அப்போ 5 by 3 வந்து 3 by 5 மாறிடும். 3 by 5 மாறிடும். which equals to எதுவும் காமனாகவும் கேன்சல் ஆகாது. அப்போ பாருங்கள், 16 மல்டிப்ளை பை 3 30. 3 6 are 18. அப்போ 48. 48 divided by 5 5s are 25. இப்போ பாருங்கள், இது வந்து டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 25 divided by 48. 25 2 times என்னவா மாறும்? 25 2 times வந்து பார்த்தீங்கன்னா 50 மாறுமா? 2 5s are 10, 2 2s are 4 plus 1 5 50 மாறும். அப்போ 25 1 times தான் 25. ஏன்னா அதிகமாக போகுது. அப்போ கம்மியாக தான் நம்ம எடுக்கணும். 8ல் 5 போயிடுச்சுன்னா 3, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. அப்போது ஆன்சர் வந்து என்ன வரும்? இப்போ ஆன்சர் வந்து 1 which equals to 1. ரிமைண்டர் என்ன இருக்குது? 23. 23 divided by டினாமினேட்டர் என்ன இருக்குது? 25. அப்போ 123 by 25. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 123 by 25. அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் எல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? கோச்சிக்காமல் ஹோம்ஒர்க்கை போடுங்க. ஏன் அப்படின்னா ஹோம்ஒர்க் போட்டால் தான் திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சார் திரும்ப சொல்லாதீங்க சார் அப்படின்னா சரி ஓகே பரவாயில்ல, சொல்லலை. பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஹோம்ஒர்க் போட்டால் தான் மிஸ்டேக் பண்ணுறியா இல்லை கரெக்டாக போடுறேன்னு தெரியும். கரெக்டாக போடுறேன்னா சூப்பர் பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருச்சு, நீ அடுத்தது போகலான்னு அர்த்தம். தப்பு பண்ணுற அப்படின்னா இல்லை, அந்த இடத்துல நீ இன்னும் கொஞ்சம் டீப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இதோட உங்களுக்கு 2.2 முடிச்சோமா? 2.3 முடிச்சிருச்சா? ஓகே, அதுவும் 2.2 2.3 மறந்தே போயிட்டு எதை எடுத்தோன்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க. 2.3 வந்து உங்களுக்கு ஓவர். அடுத்த வீடியோவில் 2.2ஓட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் என்ன பண்ணும்? கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.